தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஓம் ஈஸ்வரா குருதேவா. மனித உடலான கோவிலுக்கும் அதில் வீற்றிருக்கும் உயிரான கடவுளுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் ஆர் கண்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடமும் சித்தர்கள் தலைப்பின் கீழே ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அப்படின்னா என்னங்க? நியூமராலஜி நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னங்க ஆஸ்ட்ரோ நியூமராலஜினா? நம்ம பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நியூமராலஜிங்கிறது நம்ம பிறந்த தேதி வச்சு அடிப்படையாக பலன்களை பார்க்கக்கூடியது, பெயர்களை வைக்கக்கூடிய ஒரு முறையாகும். ஆஸ்ட்ரோ நியூமராலஜிங்கிறது நம்ம ஜாதகத்தையும் இணைச்சி எண்களையும் இணைச்சி பலன் சொல்லக்கூடிய ஒரு முறையாகும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூமராலஜி மட்டுமே அடிப்படையாக கொண்டு பேரை வைக்கிறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் அவங்களுடைய லக்னத்துக்கு 6 குடையவராகவோ 8 குடையவராக 12 குடையவராக வரும்போது அது அவங்க வாழ்க்கையில் அந்த பேரினால் வரக்கூடிய நல்ல பலன்களுக்கு பதிலாக தீய பலன்கள் அதிகமாக ஏற்படுது. இதை ஒரு சின்ன உதாரணத்து மூலயமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நபர் பிறக்கின்ற தேதி பிறவி எண்ணு சொல்லுவோம். அவர் பிறந்த தேதி, மாசம், வருஷம் இது எல்லாத்தையும் கூட்டும் போது வரக்கூடிய நம்பர் பேர் விதி எண் சொல்லுவோம். அதாவது பிறந்த தேதி விதி எண், பிறவி எண், 3 மாதம் வருஷம் கூட்டி வர்றது விதி எண். இந்த பிறவி எண்ணுக்கோ அல்லது விதி எண்ணுக்கோ ஒத்து போகக்கூடிய வகையில தான் ஒரு நபருடைய பேர் அமையும் போது அவர் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி அமையாது போகும்போது நிறைய வாழ்க்கையில தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் 6ஆம் தேதியில பிறக்கிறாரு, பிறவியின் 6, அவருடைய தேதி, மாதம், வருஷம் எல்லாம் கூட்டினா 5 வருதுன்னு வச்சு, விதியின் 5. ஸோ சுக்கிரன் புதனுடைய காம்பினேஷன் அவர் பிறந்திருக்கிறாரு. இப்போ நம்ம பொதுவாக எப்படி பேர் வைப்போம்? சுக்கிரனுடைய பேரில் வைப்போம் அல்லது புதனுடைய வைப்ரேஷனில் பேர் வைப்போம். இதில் சுக்கிரன் அவருக்கு அவருடைய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல வெற்றிகள் இருந்தாலும் கூட நோய், எதிரி, கடன் பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால 6ஆம் அதிபதியா அப்படிங்கிறது பார்த்து இல்லாமல் அவருடைய லக்னத்திற்கு சுபரா இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நம்ம பெயர் வைக்கணும். அதுதான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிங்கிறது. இந்த ஆஸ்ட்ரோ நியூமராலஜியை பயன்படுத்தி நம்ம பெயர் வைக்கும்போது நல்ல ஒரு பலனை ஒரு நபரால் பெற முடியும். இப்போ பேர் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முக்கியம்தான். ஏன்னா நம்ம பிறக்கின்ற தேதி நம்மளால் மட்டும் நிர்ணயிக்க முடியாது. நம்முடைய கர்ம பலன்கள் அடிப்படையில் தானாக அமைகிறது. ஆனால் பெயர் அப்படிங்கிறது நாம் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பெயர் அமையும் போது இப்போ நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் ஒரு நார்மலாக போனால் கூட வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக பேர் நம்ம அமைச்சிக்கும் போது காலம் செல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கும் உண்டான ஒரு வைப்ரேஷன் செயல்பட்டு பாசிட்டிவாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வடலூர் ராமலிங்க சுவாமிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்படிங்கிற பேர் தான் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிருக்கு. அவர் வாழ்ந்த காலத்தில் ராமலிங்க அடிகள் தான் எல்லாரும் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு முன்னாடி வள்ளலார் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு இல்லைங்களா? இந்த மாதிரி இப்போ ராஜராஜன் சோழன் இருந்தார். அவர் தஞ்சாவூர் கோயிலை கட்டியிருக்காரு. ஆனால் அவர் வாழ்ந்த காலங்கள் 1000 வருஷங்களுக்கு முன்னால். அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டும் பார்த்தீங்கன்னா 1000 வருஷங்கள் தாண்டி அவர் பேர் நிலைச்சிருக்கு. அதுக்கு காரணம் அவருடைய பெயர். இந்த மாதிரி உலகத்தில் எத்தனையோ கோடி பேர்கள் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து நிறைய காரியங்களை செஞ்சுட்டு போனாலும் ஒரு சில பேருடைய பேர்கள் தான் இன்னை வரைக்கும் மக்களால் ஃபாலோ பண்ணப்படுது. அவங்க பேர் நிலைச்சிருக்கு. நம்ம உதாரணத்துக்கு ராமாயண காவியத்தில் கூட பார்த்தீங்கன்னா ராமனை காட்டிலும் ராமநாமத்திற்கு அதிக வலிமைன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம். அப்போ ராமநாமங்கிறது பல யுகங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு
தெய்வமாக கருதப்படக்கூடிய ராமர் இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம அவர் பேரை நம்ம உச்சரிச்சுட்டு இருக்கோம், பூஜை பண்றோம், பிரார்த்தனை பண்றோம், தவம் பண்றோம். அப்ப அந்த பேர், அவருடைய நாமம் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கின்ற இந்த நாமத்தை நாமும் விழிப்புணர்வோடு இந்த ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தையும் இணைத்து நாம் நம் பெயரை அமைத்து கொள்ளும் போது வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை நம்மளால் பெற முடியும் என்பது இந்த பதிவின் மூலமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன்.